ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். அடிகனமான ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு நான் கடலெண்ணெய் பயன்படுத்துகிறேன். இப்போது அந்த கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழமாக இருக்கட்டும். அந்த தக்காளியை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழைவாக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கருணைக்கிழங்கு இந்த அளவெல்லாம் நம்மளோட இஷ்டம் தாங்க, நம்மளோட தேவைக்கேற்ப கூடுதலாக சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு துண்டு வாழைத்தண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே மொத்தமாகவே காய்கறி கடைகளில் தருவாங்க. ஒரு கேரட்டை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய இருக்க காயை நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். 21 காய்கறிகளும் நம்ம தனித்தனியாக வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை மொத்தமாக நம்ம காய்கறி கடைகளில் கட் பண்ணியே தருவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். இதில் நான் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். அதாவது வேகிறதுக்கு நிறைய நேரம் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் எல்லாம் முதலையே சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். அது பாதி அளவு வெந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தடுத்த காய்கறிகள் நம்ம சேர்க்கலாம். ஏகாதசி அன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா காய்கறிகளுமே கலந்து வச்சு விற்பாங்க. நம்ம அது போலவும் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் தனித்தனியாகவும் 21 காய்கறிகள் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்க காய்கறிகள் தான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே இருக்கேன். என்னென்ன காய்கறிகள் சேர்க்குறேன் அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஆனால் முக்கியமாக சேர்க்கக்கூடிய காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணாத சுண்டைக்காய் அதில் இருக்கணும், பெரிய நெல்லிக்காய் இருக்கணும், அகத்திக்கீரை இருக்கணும். இது 3ம் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ஆனால் எனக்கு இந்த டைமில் சுண்டைக்காய் கிடைக்கல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். லாக்டவுன்றதுனால ரெகுலராக இருக்கக்கூடிய நிறைய கடைகள்லாம் இல்லை. அவங்க என்ன காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை தான் வாங்கிட்டு வர வேண்டியிருந்தது. நமக்கு கூடுதலாக தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம 1/4 கிலோ அளவு நம்ம கேரட் வாங்கியிருக்கோன்னா அதில் நம்ம கொஞ்சம் நிறைய கேரட் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அதுபோல் நம்ம சேர்த்து எடுத்து 21 காய்கறிகளை சேர்த்துட்டு இந்த ரெசிபி நம்ம செய்யணும். அதில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் நாட்டு காய்கறிகள் முக்கியமாக போடுவாங்க. இப்போ நாட்டு காய்கறிகள் மட்டுமே 21 வகை அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இங்கிலீஷ் காய்கறிகள் இருந்தாலுமே நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இந்த காய் அப்படின்னு முடிகிற காய்கறிகள் எல்லாமே வந்து நாட்டு காய்கறி. அதாவது முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், வாழைக்காய், இது போல் வந்து காயின் முடிகிறது எல்லாமே நாட்டு காய்கறிகள். கிழங்கு வகைகள் முக்கியமாக இதில் சேர்க்கணும். கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாமும் சேர்க்கணும். வாழைப்பூ, அந்த துவர்ப்புக்காக வாழைப்பூவும் வந்து சேர்க்கணுங்க. இது போல் நீங்கள் 21 காய்கறிகளை இதில் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த குழம்பு ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தட் படி நான் செய்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம குழம்புக்குன்னு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுதான். நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும், நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் உப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். சாம்பாருக்கு, குழம்புக்கெலாம் காய்கறிகள் எப்படி வேகுமோ அதே மெத்தட் தாங்க. நல்லா இதை வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிலர் இதில் புளி தண்ணி விடமாட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சமாக புளி தண்ணி விடுவாங்க. அதற்கு பதிலாக நார்த்தங்காய் சேர்ப்பாங்க, இல்லை எலுமிச்சம் காயை வந்து அப்படியே சேர்ப்பாங்க. அதுபோல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் அகத்திக்கீரை சேர்க்குறேன், ஆவாரம்பூவை சேர்க்குறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாக வேக வச்ச துவரம்பருப்பு 200 கிராம் அளவு இதில் சேர்க்குறேன். துவரம்பருப்பு வேக வைக்கும்பொழுது பூண்டு சேர்க்கக்கூடாது. மஞ்சள் பொடி, எண்ணெய், துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. புளி தண்ணியும் விட்டாச்சு. நான் சேர்த்து இந்த காய்கறிகளோட அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை கரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் போல் நல்லா இது பொங்கி வந்துருச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா திக்காக தான் வைக்கணும். நல்லா பொங்கி வந்த இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாங்க. பார்க்கும்பொழுதே நல்லா இது கரெக்டாக ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு பாருங்கள். நுர பொங்க இருக்குது, கொஞ்சம் குழம்பு திக்காகவும் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம்.
கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் இதில் சேர்த்து, கருவேப்பிலை இலைகளும் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துலாங்க. அவ்வளோதான், துவாதசி அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த 21 காய்கறிகள் சேர்ந்த குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. சிலர் இதில் தேங்காய் அரைச்சி விடுவாங்க, தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி விடுவாங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அரைச்சி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் செய்கிற இந்த முறைப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.